இந்த நாளின் தியானத்துக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி. நம்ம வாழ்க்கையில் பல பெரிய தீமைகளை இனங்கண்டு நாம் அதற்கு விலகி செல்வது உண்டு. பெரிய சத்துருக்களை நாம் அடையாளம் கண்டு நாம் அவர்களோடு போராடி அவர்களை துரத்தி ஜெயம் எடுக்கிறது உண்டு. ஆனால் நிறையா சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தவறுகிறோம். சின்ன சின்ன சத்துருக்களை அடையாளம் காண நாம் தவறுகிறோம். அப்படித்தான் இந்த நாளில் நம்மை அழிக்கிற, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு தீமையை பற்றி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த தீமை தான் என்னது? பொறாமை. ஆங்கிலத்தில் சைலண்ட் கில்லர் அப்படின்னு இந்த என்வி அப்படிங்கிற அந்த பொறாமைக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்வி இஸ் எ சைலண்ட் கில்லர். அமைதியாக நம்ம வாழ்க்கையை சோழியை முடிச்சு விட்டு போயிடும். என்னது? இந்த பொறாமை. சொல்லுங்க, எனக்கு பொறாமை இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறவங்க மட்டும் கை ஊற்றி காட்டுங்க பார்க்கலாம். பொறாமை இல்லை. ஆமாம். அதாவது பிரசங்கி 4:4 என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் எல்லா கிரியையும் அயலானுடைய அல்லது பிறனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன் என்று ஞானி எழுதுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? என்னைய பார்த்தா உங்களுக்கு பொறாமை, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமை. அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையும் மற்றவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? பொறாமைக்கு ஏதுவாக இருக்குது. இதுதான் இயற்கை, இதுதான் இந்த உலக நடைமுறை. அப்படிங்கும்போது பொறாமை யார்கிட்ட தான் இல்லை? பொறாமை யார்கிட்ட தான் இல்லை? நமக்குள்ள ஒரு நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு நல்லவளும் இருக்கிறா, கெட்டவளும் இருக்கிறா. யாருக்கு சோறு போட்டு வளர்க்கணும்? நீங்கள் நல்லவனுக்கு சோறை போட்டு வளர்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு கெட்டவனை வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் இந்த பொறாமை உண்டு. ஆனால் நாம் அதை இனங்கண்டு கொள்ளணும். அது எவ்வளோ பெரிய தீமை என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம அதை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்பது ஒருவித திருப்தியற்ற தன்மை. ஒருவித திருப்தியற்ற தன்மை. அதாவது என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு மனநிறைவு எனக்கு இல்லைன்னா நான் எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுவேன். அவன்கிட்ட அது இருக்குது, இவன்கிட்ட இது இருக்குது, அவன் நல்லா இருக்கான், இவன் அதை செய்கிறான் பாரு, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். ஒருவித திருப்தியற்ற தன்மை. மற்றவருடைய ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், வெற்றிகளை கண்டு அது எனக்கு இல்லையே என்று ஏங்குவது. எனக்கு இல்லையே அப்படின்னு ஏங்குவது. இதில் என்ன கொடுமைனா, நான் இப்படி ஏங்குவேன், என்னைய பார்த்து இன்னொருத்தன் ஏங்குவான். அதுதான் அந்த பெருமை. என்ன, நான் அவனை பார்த்து அப்படின்னு ஏங்குவேன், அவன் என்னைய பார்த்து அப்படின்னு ஏங்குவான். பொறாமை. அதனால் இந்த பொறாமை ஆரோக்கியமானதல்ல. பொறாமை பாவம். பாவம்னு ஒன்னே நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பட்டியலிடுவோம். ஆனால் அந்த பொறாமை பாவமா? யாக்கோபு 3:16 சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கு கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இந்த வசனம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் உண்டு. கொடும் செயல்கள் எங்கே உண்டா? பொறாமை எங்கே உண்டோ அங்கு
கொடுஞ்செயல்கள் உண்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் காயின் ஆபேல் மேல் கொண்ட அந்த பொறாமை. காயிலுக்கு ஆபேல் மேலே ஏன் பொறாமை? அவன் ஏதோ கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டான்னு இல்லைங்க. ஆலயத்துக்கு போன இடத்துல கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினை ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக காயினுக்கு ஆபேல் மேலே பொறாமை. சர்ச்சில் உன்னைய மட்டும் பாஸ்டர் மேடையில் ஏற்றுறாரு. சர்ச்சில் உன்னைய பார்த்தா மட்டும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. சர்ச்சில் உன்னைய மட்டும் பாஸ்டர் பேசுகிறாரு, பார்த்து பேசுகிறாரு, சிரிக்கிறாரு. உனக்கு மட்டும் கை கொடுக்குறாரு. சர்ச்சில் உனக்கு மட்டும் எல்லா பொறுப்பும் கொடுக்குறாங்க. பொறாமை. சரி, இந்த பொறாமை எங்க இதில் முடிஞ்சுச்சு? கொலையில் முடிஞ்சுங்க. அப்போ பொறாமை எங்கே உண்டோ அங்கு கொடும் செயல் உண்டு. எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். அதனால் இந்த பொறாமை நமக்குள்ள ஒரு எண்ணமாகத்தான் தோன்றும், ஒரு சின்ன சிந்தனையாக தோன்றும். அப்போவே நம்ம அதை என்ன செய்யணும்? நசுக்கி அழிக்கணும். அது வளர விடக்கூடாது. இப்போ இந்த குறை பேசுறது இருக்குல்ல, இது எல்லாமே அந்த பொறாமையில் தான் வருது. ஒருத்தர் மேலே உள்ள பொறாமையில் தான் அவரை நம்ம என்ன செய்கிறோம்? குறை பேசுகிறோம். அப்போ அந்த அந்த லெவலுக்கு நம்ம போகவே கூடாது. குறை பேசும்போது அது பகையாக மாறும், விரோதமாக மாறும், அப்புறம் சதி திட்டங்களாக மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. அதனால் எண்ணத்தில் ஒருவர் மேலே நமக்கு ஒரு பொறாமை எழும்புதுனாலே அப்பாலே போ சாத்தானேன்னு அந்த எண்ணத்தை விட்டு நம்ம வெளியே வரணும், சிந்தனையை விட்டு வெளியே வரணும். நம்முடைய இருதயத்தை நல்ல குணமாக என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல குணமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பாருங்க, அல்லேலூயா. பைபிளில் சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. தாவீது வந்து ஒரு முறை கோலியாத்தை கொன்றதும் மக்கள் எல்லாம் பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே இந்த சவுலுக்கு தாவீது மேலே என்ன வந்துருச்சு? பொறாமை. என்னை விட அவன் எப்படி அதிக மதிப்பெண்கள் வாங்கலாம், என்னை விட அவன் அழகா இருக்கான்னு எப்படி அவங்க சொல்லலாம், என்னை விட நல்லா ஊழியம் செய்கிறான்னு எப்படி அவன் பாராட்டு வாங்கலாம், என்னை விட அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? பாருங்க, பாராட்டுறது தப்பா? ஆனால் ஒருத்தரை பாராட்டினா அது மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. அவங்க மட்டும் பரிசு வாங்குறாங்க, அவங்க மட்டும் பேர் வாங்குறாங்க. வாங்கட்டும், யாரும் பரிசு வாங்கட்டும், பேர் வாங்கட்டும், புகழ் வாங்கட்டும், என்ன நன்மைகளை வாங்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. யார் மேலேயும் பொறாமை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் பொறாமை படக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த செய்தியின் துவக்கத்திலேயே? என்னாச்சு? ஆமாம், ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் யார் மேலும் பொறாமை பட மாட்டேன். சொல்லுங்க, பாஸ்டர் மேல் பொறாமை பட மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே நான் பொறாமை பட மாட்டேன். ஏங்க, ஏன் பக்கத்தில் இருக்கிற ஆள் கட்டி இருக்கிற சேலை மேலெல்லாம் பொறாமைங்க? என்ன கொடுமைன்னு? பக்கத்தில் இருக்கிற ஆள் கொஞ்சம் முடி நீளமாக இருந்துட்டா என்னது? ஐயோ, பார்த்து பார்வையிலேயே என்ன செஞ்சிடுறது? அப்படியே கட் பண்ணி விட்டுறது முடி எல்லாத்தையும். இந்த கண் திருஷ்டி, கண்ணேர்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வர்றது தான், அந்த பொறாமை. அதுக்கு தான் அவனும் பாவம் பேய் படம் பூசணிக்காயெல்லாம் தொங்க விடுறான். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழமும் 4 பச்சை மிளகாயும் குத்தி தொங்க விடணும். அவன் அப்படி கண்ணை இட்டு பார்த்தான்னா கண்ணு எரியணும், இல்லாட்டினா நம்ம எரிஞ்சிருவோம்.
அதனால பாருங்க, அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் மனுஷருக்கு அந்த பொறாமை. அப்போ நம்ம பொறாமை, அதாவது செய்தி என்னன்னா, யாரோ கண் படுது அப்படிங்கிறது இல்லை, அல்லது நம்ம கண் படுது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பொறாமை, நம்மகிட்ட பொறாமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் செய்தி. அதாவது என்றைக்குமே நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவாக தான் என்ன செய்யும், இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம என்ன நன்மை பெற்றாலும் அதுக்குன்னு மக்கள் பொறாமப்படத்தான் செய்வாங்க. அது கண் திருஷ்டி ஆனாலும் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்குன்ட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு கரும்பு செம்பளி குத்திக்கிட்டான ரோட்டில் தெரிய முடியும்? சொல்லுங்கள். நான் இருக்கிற முடிய அழகாக எண்ணெய் தேய்ச்சி சீவிட்டு ஸ்டைலாக தான் என்ன செய்வேன், போவேன். அதுக்குன்ட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஸோ மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பொறாமைப்படக்கூடாது. புரியுதா? மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. மற்றவங்க இருக்கிற நிலையை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. மற்றவர்கள் பெறுகிற பேர் புகழை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. ஒருவேளை சம்மந்தம் இல்லாத ஆள் வச்சு நம்ம யாருமே பொறாம. இப்போ நரேந்திர மோடி 3வது முறை பிரதமராக இருக்கார். நமக்கு யாருக்காவது பொறாமல் இருக்கா? நீர் 5 முறை என்ன 8 முறை கூட பிரதமராக எங்களுக்கு அதெல்லாம் பொறாமல் இல்லை. அதெல்லாம். ஆனால் அந்த கூட இருக்கிறவங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஒரே சபையில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அங்கே தான் நமக்கு என்ன உண்டாகுது, பிரச்சனை. என்ன, நம்ம கூடவே இருந்தான், அவன் நல்ல மார்க் எடுத்துட்டான், நம்ம கூடவே இருந்தான், சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிட்டான், நம்ம கூடவே இருந்தான், இந்த பைக் வாங்கியிருக்காண்டா, நம்ம கூடவே இருந்தான், கார் வாங்கிட்டான்டா, நம்ம கூட இருந்தான், வீடு கட்டிட்டான்டா. அங்கே தான் பிரச்சனை வருது. புரியுதா? அந்த மாதிரி எண்ணம் நமக்குள் வரவே கூடாது. கார் வாங்கிட்டாங்களா, ஓ வெரி குட், சூப்பர். என்ன சொல்கிறீங்க? எங்க நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருதுங்க? பரத்திலேருந்து வருதுங்க. உடனே நம்ம எப்படி இவனுக்கு வந்துச்சு, மாமனார் சொத்தோ எப்படி வந்திருக்கோம், என்ன செஞ்சான், இப்படிலாம் யோசிக்கவே. சரி, ரைட், ஓகே, நல்லா இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? அப்படி நாம் மற்றவர்களை வாழ்த்தணும், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படணும். மற்றவர்கள் உயர்வடையும் போது அதுதான் நல்ல உள்ளம். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, உனக்கு நல்ல உள்ளம் இருக்கா, கள்ள உள்ளம் இருக்கான்னு கேளுங்க. சில பேர்ட்டெல்லாம் நம்ம நன்மையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்க. அப்படி எரிஞ்சிருவாங்கன்னு இல்லை, ஆனால் எரிவாங்க, அவங்களும் எரிவாங்க, நம்மளையும் சேர்த்து என்ன செஞ்சிருவான், எரிச்சிருவான். அதனாலயே நம்ம சில விஷயங்களை மற்றவங்கள்ட்ட என்ன செய்யறதில்ல, சொல்றதில்லை. இருக்கட்டும், அது நல்ல விஷயம்தான், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லிக்கிட வேண்டாம். ஏன்னா சொன்னால் அது என்ன செய்யாது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. சந்தோஷமாக இருந்தால் சொல்ல வேண்டியதான், சந்தோஷமாக இருக்காது, அவங்க எரிச்சல் அடைவாங்க, அவங்க எரிஞ்சிருவாங்க. நம்ம சந்தோஷத்தில் சொல்லுவோம், கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் சொல்லுவோம். அவங்களுக்கு சந்தோஷம் போயிடும். நம்ம கார் வாங்கின செய்தி அவங்களுக்கு துக்க செய்தியாக என்ன செஞ்சிடும், துக்க செய்தி போடுவாங்கள்ல, ஆபிச்சுவரி போடுவாங்கள்ல, அது மாதிரி துக்க செய்தி. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் பாருங்க. ஒருத்தர் கூட நகைச்சுவையாக ஒன்று சொன்னார். அவர் ஒரு புது பைக் வாங்கினாராம். வாங்கி ஸ்டேட்டஸில் வச்சாராம், நான் பைக் வாங்கி விட்டேன் அப்படின்னு. வச்சு கொஞ்ச நேரத்தில் தலைவலி வந்துருச்சான். அவர் மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தாராம், தலைவலி போகவே இல்லையாம். அவரால் என்ன செய்யணேன்னு தெரிலையாம். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சான். உடனே அடுத்த ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாராம், பைக்கை விற்றுட்டேன் அப்படின்னு. தலைவலி போயிடுச்சான் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது. இருக்கட்டும், அது உலகம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நாம் உலகத்தார போல இருக்க கூடாது, நமக்குள்ள பொறாமை இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை இப்படி ஒரு நல்ல குணமாக மாற்றணும்னு விரும்புகிறாரே. எதுக்காக அப்படின்னா நம்ம நன்மைக்காகத்தான். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? நம்ம நன்மைக்காகத்தான். பொறாமை வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறது நம்ம கண்பட்டு அவன் செத்து போயிடுவாங்கிறதுக்காக கிடையாது. அந்த பொறாமை உனக்கு நல்லதில்லை. ஏன்னா பொறாமையோ பாருங்க, பொறாமையோ எலும்புருக்கி, அதனால வேண்டாம் உனக்கு பொறாமை. அப்போ நம்ம நல்ல குணமாக மாறணும்னு ஆண்டவர் நினைக்கிறது எதுக்காக? நம்ம நன்மைக்காக. நீ நல்லா இருக்கணும்ப்பா.
எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? இப்போ இந்த காலையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாருன்னா உங்கள் மேலே உள்ள அன்பில், கரிசனையில். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு காயின் ஆபேல் சம்பவத்தை பாருங்களேன். இப்போ ஆபேல் தான் ஆண்டவருக்கு பிரியமான பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியே போயிருக்கான். ஆனால் கர்த்தர் காயின்ட்ட வந்து பொறாம வேண்டாண்டா அப்படின்னு பேசுகிறார். எதுக்கு? இவன் ஆபேலை கொன்றுவாங்கிறதுக்காகவா? இப்போ இவர் ஆபேலுக்காகவா காயின்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு? இல்லை, காயின் நல்லா இருக்கணுங்கிறக்காக. இப்போ ஆபேலுக்காக கர்த்தர் பேசணும்னா ஆபேல்கிட்டயே போயிருந்துருக்கலாம். போய் ஆபேல், காயின் உன்னை கொலை செய்ய பார்க்குறான், தப்பிச்சு ஓடிடு அப்படி தானே சொல்லணும். என்ன சொல்கிறீங்க? என்ன ஏரோது இயேசுவை கொலை செய்யும்போது, கொலை செய்ய வகை தேடும்போது, ஆமாம், தேவதூதன் வந்து யார்கிட்ட சொன்னான்? யோசேப்பிட்ட சொன்னான். ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான், அதனால் நினைச்சு நீ எகிப்துக்கு போ சொன்னா இல்லையா? அது மாதிரி ஆபேல்கிட்ட வந்து அவன் ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கணும், ஆபேல் நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான பலியெல்லாம் என்ன செஞ்சுருக்க, செலுத்தி இருக்கிற, அதனால் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன், ஓடிரு. காயின் இப்போ கொலை செய்கிற மோடுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஆபேல்கிட்ட போலையே. யார்கிட்ட தான் வந்தார்? காயின்ட்ட தான் வந்தார். அதனால் நம்முடைய மோசமான குணங்களை மாற்ற கர்த்தர் எடுக்கிற பிரயாசம் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. எத்தனை பேர் நான் செய்தியை கேட்டு மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மாற்றும்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை மாற்றும் ஆண்டவரே, என் குணங்கள் மாறட்டும், நான் நல்ல குணமாக மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஏன் பொறாமப்படக்கூடாதுன்னு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பிரதானமான விஷயம் ஏன் பொறாமப்படக்கூடாது அப்படின்னா, வியாதி வரும். நீதிமொழிகள் 14:30. பொதுவாக நம்ம வியாதினாலே எப்படி தான் யோசிக்கிறோம்? கொரோனா வைரஸ் என்ன வந்து நம்மை தாக்குகிறது, இரத்த குழாய் அடைப்பு, நரம்பில் பிளாக்கு, ஏன்னா கிட்னி ஃபெயிலியர், உப்புச்சத்து, சர்க்கரை சத்து, இப்படியே தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, சில மோசமான குணங்களால் என்ன வருதான்? வியாதி வருதான். பார்ப்போமா? அதே வசனம் தான் நம்ம முதல்ல எடுத்து பார்த்த வசனம் தான். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஜீவன். இந்த சொஸ்த மனம் என்பது ஆங்கிலத்தில் சவுண்ட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சவுண்ட் ஹார்ட். ஆமாம், அதாவது ஆரோக்கியமான மனசு. மனசு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே இருக்குது. அந்த மனசு எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். Refers to a peaceful, calm, content and emotionally healthy heart. அதாவது சமாதானமான, அமைதியான, திருப்தியான, ஆரோக்கியமான உணர்ச்சிகள் நிறைந்த இருதயம், அதுதான் சொஸ்த மனம். நல்ல ஆரோக்கியமான மனசில் அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், திருப்தி இருக்கும், நல்ல ஆரோக்கியமான உணர்ச்சிகள், அதாவது மகிழ்ச்சி, பரவசம், பூரிப்பு, தன்னிறைவு, அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்ச்சிகள் இருப்பது தான் ஆரோக்கியமான மனம். அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய சரீரத்துக்கு ஜீவனை தருதான், உடம்புக்கு பலனை தருதான், ஆரோக்கியத்தை தருதான். பாருங்க, இந்த மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடம்புக்கு வியாதியை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும். புரியுதா? ஆமாம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது அதிகமாக எதை? மனசை. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக எவ்வளவோ நம்ம மெனக்கெடுறோம். ஆனால் நம்முடைய இருதயம், நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறதான் வேதம் சொல்கிற விஷயம். சரி, சரியில்லாத மனசு, கெட்ட இருதயம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கவலை, பயம், அவிசுவாசம், சந்தேகம், கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம். இந்த வரிசையில் தான் பொறாமையும் இருக்குது. அப்போ இந்த பெருமை, பொறாமை, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், சந்தேகம், பயம், இந்த மாதிரியான தீமைகள் நிறைந்த இருதயம். பாருங்க, அறிஞர்கள் 3 காரியம் சொல்கிறாங்க. இதனால் ஏற்படுகிற விளைவு என்னன்னா, ஒன்று இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்கல்ல. பிளட் ப்ரெஷர்னால் நம்ம வந்து மெடிக்கலி
சயின்டிஃபிக்கலி நம்ம யோசிக்கிறது உண்டு, அறிவியல் பூர்வமாக. என்னது அது? இரத்தத்தினுடைய அந்த அடர்த்தன்மை அதிகமாயிரும், டென்சிட்டி அதிகமாயிரும். அது ஒரு நோயின்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை தருவாங்க. அது அந்த இரத்தத்தை வந்து கொஞ்சம் அந்த அந்த டென்சிட்டியை குறைக்கும். டென்சிட்டி அதிகமாச்சுன்னா என்னென்னா, அந்த பைப்பில் வந்து பம்பிங் அதிகமாகும். இருதயம் வந்து கஷ்டப்பட்டு அழுத்தி, ஏன்னா அது டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த சின்ன பொடி நரம்புகளுக்குள்ளே அந்த ரத்தம் போகாது, அழுத்தி விடும். அதில் ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா இது போகவே முடியாது, அடைச்சிக்கிடும். இதுதான் நமக்கு ப்ராக்டிக்கலாக மெடிக்கலில் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்படி ஒரு தீமை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட உணர்ச்சிகள். பாருங்க, நம்ம அதை உணவு பிரச்சனை என்னென்னமோ தான் சொல்லி பிளட் ப்ரெஷருக்கு காரணம்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இருதயத்தில் இப்படிப்பட்ட பயம், கவலை, இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணர்ச்சிகளே பெரிய தீமைக்கு காரணமாக இருக்குதுங்க அப்படிங்கிறது தான் வேதம் சொல்கிற உண்மை. ரெண்டாவது, ஹார்மோன் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல சுரக்கிற அந்த ஹார்மோன்கள் இருக்குல்ல, அது வந்து சீராக சுரக்காமல், அதில் ஒரு உதாரணம் தான் அந்த கணையம். அதிலிருந்து சுரக்கிறது தான் என்னது? இன்சுலின். அது சுரந்தா தான் நமக்கு சாப்பிடுகிற உணவு நல்ல ஜீரணமாகி சரியாக என்ன செய்யும் அந்த உடம்புக்கு. இப்போ அந்த சுரக்க வேண்டிய இன்சுலின் சுரக்கலைன்னா முடிஞ்சு வச்சு சுகர், சர்க்கரை நோய் அப்படிங்க. இது மாதிரி உடம்புல நிறையா சுரப்பிகள் இருக்குது. அதில் சுரக்கிற அந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அது பிரச்சனை ஆகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ். எதனால? ஆரோக்கியமற்ற இருதயம். ஆரோக்கியமற்ற இருதயம்னோடனே ஏன்னா கறி மீனுமா சாப்பிட்டு கெடுத்து வச்சிருக்கிற அந்த இருதயத்தை சொல்லலை. ஒழுங்காக ஜோமனா பைபிள் வாசிக்காமல், ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம, தேவ பிரசன்னம் இல்லாமல் அங்கலாய்க்கிற இருதயம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, பயம், கவலை, அவிசுவாசம், சோர்வு, மனச்சோர்வு, என்ன கசப்பு, வைராக்கியம், அந்த பொறாமை, பெருமை, அந்த மாதிரி இருதயத்தை நான் சொல்கிறேன். மூணாவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதியும் என்ன செஞ்சிடும், உடம்புக்குள்ளே வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, நீதிமொழிகள் 4:23, பா இருதயத்தை காத்துக்கோப்பா, உன் இருதயத்தில் கசப்பு வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம், ஐராக்கியம் வேண்டாம், பழிவாங்குதல் வேண்டாம், கோபம், எரிச்சல் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் பொதுவாக என்ன சொல்றாரு? பொறாமை வேண்டாம், வேண்டாம், பொறாமை வேண்டவே வேண்டாம். நீதிமொழிகள் 17:22 சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எப்போதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த பொதுவாக இந்த கெட் டுகெதர்னு ஒன்று நடத்துவாங்க. பழைய மாணவர்களாக ஒன்று கூடி, ஆமாம், அதுதான் அது பேர் கெட் டுகெதர். இந்த கெட் டுகெதருக்கு பாதி பேர் வரமாட்டாங்க. ஆமாம், நாங்களும் பைபிள் காலேஜெலாம் நடத்துறதுனால அந்த கெட் டுகெதர் நடத்துவோம். நாங்களும் பழைய மாணவர்களாக ஒரு முறை 2 முறை கூடணும். 3ஆவது முறை கூடணும், நிறைய பேர் வரல. வாங்கி வச்சது, சமைச்சு வச்சது எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. அத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க. ஆமாம், கெட் டுகெதர். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்று மண்ணுமாக படிப்பாங்க. படிக்கிற காலத்தில் ஒன்றும் தெரியாது. இவன் என்ன ஜாதின்னு தெரியாது, எந்த குடும்பம், இவன் என்ன பின்னணி, ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்பா யார், உங்கள் அப்பா என்ன சம்பாதிக்கிறாரு, இவனுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அப்படி நல்லா ஐக்கியமாக இருப்பாங்க. இப்போ வெளியே போவாங்க, வித்தியாசமாக எல்லாமே மாறிடும். ஏன்னா எல்லாரும் அவரவர் வாழ்க்கை வண்ணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை எல்லாரையும் கர்த்தர் தனித்தனியாக யாரையும் கர்த்தர் கூட்டணிக்கு சேர்க்கிறதே கிடையாது. எல்லாம் வித்தியாசமானவன், வித்தியாசமானவள். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. அதில் தான் நம்ம எல்லோரும் ஓடுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மாறுது, சூழ்நிலைகள் என்ன செய்யுது, மாறுது. சரீர அமைப்புகளில் மாற்றம் வரும், அப்புறம் பொருளாதாரத்தில் மாற்றம் வரும், ஆமாம், அறிவு மாற்றம் வரும், தாளந்துகள் மாற்றம் வரும், திறமைகள் மாற்றம் வரும், சாதனைகள் மாற்றம் வரும், அப்புறம் கல்யாணம் பண்ணுவான், பிள்ளை குட்டிகள் அப்படிலாம் நிறையா. இப்போ எல்லாம் கூடும்போது அடுத்தவனை பார்த்த உடனே சந்தோஷம் வராது. புரியுதா உங்களுக்கு?
இப்போ அவன் ரொம்ப மோசமாக இருந்தான்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். டேய் மாப்பிள்ள, என்னடா மண்டையில் ஒரு முடியும் காணோம். இப்போ எனக்கு முடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முடி இல்லை தான், ஓரளவுக்கு தான் இருக்குது. இப்போ என் வயசுக்கு உட்பட்ட அதே நல்லா கர்லிங் அரைச்சம் தானே, புரியுதா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அவன் மனைவியை கொண்டு வந்து காட்டுவான், நமக்கு காற்று போயிடும். எப்பட்றா இவனுக்கு மட்டும் இவ்வளோ அழகான மனைவி கிடச்சிருக்கு. அவன் வீட்டில் செருப்படி வாங்கிட்டு இருப்பான், அது உனக்கு தெரியுமா? நீ வெளியே தான் என்ன செய்கிற பார்க்குற. இப்படி தாங்க எல்லாம் கொடுமை நடக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவனை ஆண் ஏங்குறேன், அவன் என்னைய பார்த்து ஆண் ஏங்குறான். இப்போ என் பக்கம் அவன் மனைவி நல்லா செக்கன்னு என்னது செக்கச்சவேர்னு அப்படி அழகாக வந்து தேவதை மாதிரி நிற்கிது. ஹாய் அப்படிங்கிறது உடனே நான் எனக்கு இப்படி ஒரு மனைவி நமக்கு. என் மனைவி கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. இது என் மனைவி சொல்ல, நான் ட்ராமாவில் சொல்லிகிட்டு இருக்கேன். என் மனைவி கண்ணங்கரேன்னு இருக்கு. அந்த மனைவி வந்து என் மேலே கருத்தை விட்டு, எங்க இது உங்கள் என்னது உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு. அவன் என்ன நினைப்பான், ஸோ இவ்வளோ அன்பான மனைவி இவனுக்கு. அவனுக்கு அண்ணன் கலரு வித்தியாசம் தெரியாது. நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இப்படி தான் ஒருத்தர் பார்த்து என்ன செய்யுது. இதனாலேயே கெட் டுகெதர்னா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அடுத்தவனை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், எரிச்சலாக வரும். அவன் கேட்பான், உனக்கு எவ்வளோடா சம்பளம் அப்படின்மா. நான் எனக்கு 20,000டா. உனக்குடா நான் 2 லட்சம் வாங்கினேன்டா அப்படின்னா. என்ன கடவுளை, எந்த உலகத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு கடுப்பாகி போயிடும். என்னடா ஒன்றா தானே படித்தோம், என்னையை பார்த்து பிட்டடிச்சு எழுதுனா இன்றைக்கி எவ்வளோ வாங்குறேங்கிறான். 2 லட்சம் வாங்குறேன். நம்மளால் பொறுக்க முடியாது. அவ்வளவுதான், அன்றைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நான் சொல்கிறது நடைமுறையில் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? ஐயோ, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இயற்கை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நெருங்கின நண்பன் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீங்க, அவனுடைய அழகான மனைவியை பார்த்தா உங்களுக்கு எரியும். நிறைய முடி வச்சுருந்தான்னா எரியும். அவன் ஒரு கிளாஸியான காரில் வந்து இறங்கினான்னா எரியும். அவன் வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறான், ஒரு பெங்களா டைப்பில் இருக்குதுன்னா கண்டிப்பாக எரியும். அதனால தான் நல்ல இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வைங்க. ஆண்டவரே, என் இருதயம் எரியக்கூடாது ராஜா. அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லை, அவன் பங்களாவை சுற்றி முடிக்கும்போது உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்தே போயிடுவேன். உண்மையா இல்லையா சொல்லுங்களேன்? நைட்டு படுத்தா தூக்கம் வராது. எப்பட்றா 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 எப்பட்றா, புரியுது உங்களுக்கு? அதனால தான் நல்ல இருதயம் வேணும். எங்கே கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு ஓமனுங்க, ஆண்டவரே எவனை பார்த்தாலும் எனக்கு மட்டும் பொறாமல் வரவே கூடாது ஆண்டவரே. யாரும் நல்லா வளரட்டும் வாழட்டும், என்ன சொல்கிறீங்க, நல்லா இருக்கட்டும். யாரை பார்த்தாலும் எனக்கு இருதயம் எப்படி இருக்கணும், சந்தோஷம். ஏ ஓ மனைவியா, வெரி குட்ரா, சூப்பர் செலெக்ஷன்ரா. ஆமாம், இந்த இது என் மனைவி. அப்போ பாருங்கள், எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை இருந்தால் தானே அதை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். நமக்கு நம்ம சத்துக்கு மேலே தான் ஒன்றும் விளங்கிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் உங்கள் சத்துக்கு மேலே தான் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக்கோ அதிகமாக தான் கர்த்தர் நமக்கு நன்மைகளை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் அநீதி செய்கிறவர் அல்லவே அல்ல. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறவர். அதனால நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு வேணும். ஆமாம். ஸோ வேதம் சொல்லுது, இந்த பொறாமை ரொம்ப மோசமானதான். இப்போ பாருங்களேன், நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உலர்ந்த எலும்புகள் தெரியுமா உங்களுக்கு? அப்போ நம்ம மனநிலை, நம்ம இருதயம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எலும்புகள்லாம் என்ன ஆயிருமா, உலர்ந்துருமா. உலர்ந்துடும். எலும்பு தானங்க ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நம்மளை நிற்க வச்சிருக்கிறது எது, உட்கார வச்சிருக்கிறது எது, குத்த வைக்கிறது எது, எல்லாம் ஓட வைக்கிறது எது, வாழ வைக்கிறது எது? எலும்பு இல்லைன்னா படுத்த படுக்கையாவில் நம்ம போயிடுவோம். அந்த எலும்பில் நம்ம நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்ட்ராங் வேணும். புரியுதா? அப்போ தான் நீங்கள் ரொம்ப காலம் என்ன செய்ய முடியும். நல்லா கவனிங்க, காலுக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும். உங்கள் நட குறைய குறைய ஆயுஸ் என்ன செய்யுது, குறையுது. அப்போ நட வேணும்னா என்ன வேணும், வீல் சேராக வேணும். நட வேணும்னா என்ன வேணும், எலும்பு நல்ல ஆரோக்கியமாக என்ன செய்யணும் இருக்கணுங்க.
ரெண்டாவது, அந்த எலும்புக்குள்ள போன் மேரோ இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. அந்த போன் மேரோ 3 காரியம் செய்யுது. ஒன்று, சிவப்பணுக்கள். படிச்சிருக்கீங்களா? சிவப்பணுக்கள் எதற்காக? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு தான் சிவப்பணுக்கள். ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜனை இந்த சிவப்பணுக்கள் தான் கொண்டு போய் சேர்க்குது. அப்புறம் வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் என்னையா பண்ணுது? 11ஆவது போயிட்ட சொல்லு. வெள்ளை அணுக்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாதா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதுதான் வச்சிருக்குது. அதனால அது உடம்பெல்லாம் டிராவல் பண்ணி போய் எங்கெங்கெல்லாம் பாக்டீரியா இருக்குது, எங்கெங்கெல்லாம் நோய் கொண்டு வருகிற அந்த கிருமிகள் இருக்குன்னு பார்த்து ஃபைட் பண்ணி நம்மளை உடம்பை ஆரோக்கியமாக என்ன செய்யுது? வைக்குது. ஆமாம். அப்புறம் 3வது, தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ். அது என்ன பணி செய்யுது அப்படின்னா, இப்போ உடம்புல ரத்தம் தண்ணியாக தானே ஓடுது. நமக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 1,00,000 ஓட்டை இருக்குது. புரியுதா? துவாரங்கள், வேர்வை துவாரங்கள்லாம் இருக்குதுல்ல, வேர்வை வெளியே வருதுல, அது பாட்டுக்கு ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணியாக ஓடுற ரத்தம் ஏன் வெளியே வராதுன்னு சொல்லுங்க. அந்த வெளியே வர விடாமல் அதை தடுக்கிறது தான் என்னது? தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ். அதனால தான் உடம்புல பிளேட்லெட்ஸ் குறையும் போது பல்லு ஈறுகள்லேருந்து ரத்தம் வரும். நீங்கள் ப்ரெஷ் பண்ணோன்னு சும்மா கையை வச்சு விளக்குனாலே என்ன வந்துடும்? மூக்குலேருந்து ரத்தம் வரும், காதுலேருந்து ரத்தம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டணுக்கள் குறைஞ்சிருச்சு. அப்போ யோசித்து பாருங்க, அந்த போன் மேரோ உள்ள எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, முறிந்த ஆவி எலும்புகளை என்ன செய்யுமா? ஆரோக்கியம் இல்லாத இருதயம், ஆவி இல்லாத இருதயம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில்லாத இருதயம், தேவபக்தி இல்லாத இருதயம் உடம்ப உருக்கிறோம். அந்த வரிசையில் தான் நம்ம வாஸ்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, பொறாமையோ சொல்லுங்க எலும்புருக்கி. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, jealousy is like bone cancer. ஐயோ, பொறாமை வேண்டான்னா கேட்குறீங்களா? யாரையும் பார்த்து பொறாமப்படாதடான்னு கேட்குறீங்களா? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. நம்மளோட கூடுதலாக மார்க் சொல்கிறான்னா, வாழ்கடா வாழ்க, வேற மாதிரி சொல்லிடக்கூடாது, வாழ்கடா அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக நம்ம, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறதுல நமக்கு மிஞ்சின ஜீவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. புரியுதா? ஆண்டவர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை குணசாலிகளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடிஞ்ச வர அவார்டு கிடைக்கிற அளவுக்கு குணசாலிகளாக நடிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆமாம், நம்ம சபையிலன்னு சொல்ல முடியாது, நம்ம மனித இனத்திலேயே யாருக்கு இந்த குணச்சித்திர நடிகர் அவார்டு கொடுக்கறதுன்னு பெரிய குழப்பம். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் நடிக்கிறதுல சளைத்தவன் ஒருவனும் இல்லை. இப்போ பக்கத்தில் திரும்பி பாருங்க, அவங்க முகம் அப்படி குணச்சித்திரம். ஆமாம், அப்படி சித்திரம், குணம் அப்படி வடியும். ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை நல்ல குணமாக மாற்ற விரும்புகிறாரு. எதுக்குன்னா அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதுதான் நமக்கு ஆரோக்கியம். ஆகவே பொறாமப்படாதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? நோய் வந்துருமியா? வேண்டாம், நம்ம ஆரோக்கியமான மனநிலையிலேயே இருப்போம். ரெலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். ரெண்டாவது, மற்றவர்களுடைய முன்னேற்றம் நம்மை பயமுறுத்தும். மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நமக்கு தூக்கம் வராமல் போயிடும். பொறாமை. 2 பேர் எதிராக கடை ஓட்டிருந்தான். ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். இந்த கெட்டவனுக்கு இந்த முன்னாடி நிற்கிறான்ல நல்லவன், அவன் தான் போட்டி. அவன் தான் போட்டி. பாருங்க, வியாபாரம் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? நம்ம வாழ்வாதாரத்துக்காக பண்ணுறோம். நம்ம செய்கிற ஒரு வேலை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, அதுக்காக பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம யாரு கூடயும் போட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே அவரவர் ட்ராக்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ முயலும் ஓடிச்சு, ஆமையும் ஓடிச்சு. எது ஜெயிச்சுது? என்னை பொறுத்தவரையில் ரெண்டுமே ஜெயிக்கலை. ரெண்டுமே அதாவது வேலையை பார்த்துச்சு. ஆமை என்ன வேலை பார்த்துச்சு?
ஜெயிக்கணும்ட்டா ஓடிச்சு. அது வேலையை பார்த்துச்சு. ஏங்க அது ஜெயிக்கணும்னு இருந்திருந்தா முயல் கூட போட்டி போடுமா? யோசித்து பாருங்க. நம்ம தான் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆமையிட்ட போய் கேட்டு பாருங்கள், யோ அந்த முயலை யாருன்னு எனக்கு தெரியாதியா? அப்படியே தெரிஞ்சாலும் முயல் கூட போட்டி போகிற அளவுக்கு நான் முட்டாளா? என்ன? அதனால் ஆமையை விட்டாங்க, அது அது வேலையை பார்த்துச்சு. முயல் அது வேலையை முயல் என்ன செய்யும்? அது வேலையை பார்த்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயும் உன் வேலையை பாரு. யாரு கூடயும் போட்டி போட்டு ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் வீடு வாங்கிட்டானா, நான் வீடு வாங்கணும். கார் வாங்கிட்டானா, கார் வாங்கணும். நகை வாங்கிட்டாளா, நகை வாங்கணும். இவன் இப்படி முடி வெட்டிருக்கானா, நானும் அவன் புரியுதா? நமக்கு நியமிக்க ஓட்டத்தில் எப்படி ஓடணும்னு பைபிளில் போட்டிருக்கு? விரட்டி போ அப்படின்னு போட்டிருக்கு. பொறுமையோடு ஓட கடவுள். அவ்வளோதான். ஆனால் இந்த பொறாமை என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு ஒரு பயத்தை கொடுத்து படபடப்பை ஏற்படுத்தி பதட்டத்தை உண்டு பண்ணி நம்மளை வேகமாக ஓட வைக்கும். அங்கே தான் நிறைய பேர் தடுமாறுறாங்க. சீக்கிரம் பணக்காரனாகணும்னு தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்க போகிறான். அப்படி நிறையா தீமைகள்லாம் என்ன செய்யும் இந்த உலகத்தில். அப்போ இந்த 2 பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெட்டவன் நல்லவனை பார்த்து என்ன செய்கிறான்? ஆமாம், அவன் கடைக்கு கஸ்டமர் வந்துடக்கூடாது, அவங்கள கெடுக்கிறதுக்கு ஏதாவது வேலையை பார்ப்பான். அவன் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏதாவது சூனியம் வைப்பான், செய்வினை வைப்பான், மந்திரிச்சு போடுவான், எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுவான். இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு தேவதூதன் வந்தான் அந்த கெட்டவன்ட்ட. இங்கே வரு, நீயும் அவனை வச்சு படாத பாடுபடுற, சரி நான் உனக்கு ஒரு வரம் தாரேன், அதை வச்சு நீயாவது இனிமேலாவது நிம்மதியாக வாழு அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் ஒரு நிபந்தனை சொன்னான். என்னென்னா, உனக்கு என்னெல்லாம் நீ கேட்டு தர்றேனோ அது எல்லாமே அந்த ஏத்த கடைக்காரனுக்கு 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னா. சரி, இப்போ வரம் கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ இவனுக்கு கேட்டு என்ன கிடைச்சாலும் அது அவனுக்கு 2 மடங்காக கிடைக்கும். அப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு வேளை இவன் பணம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு எத்தனை மடங்கு? 1 மடங்கு. அவனுக்கு 2 மடங்கு. கேட்பேன் நான். அதுதான் இந்த பொறாமை குணம் உள்ளவர்களுடைய நல்ல குணம். ஆமாம். அடுத்து என்ன கேட்கலாம்? கஸ்டமர் நிறையா வரணும் அப்படின்னா அவனுக்கு 2 மடங்கு வரும். ஞானம் சீச்சி, அவனுக்கு 2 மடங்கு கிடச்சிரும். ஆக இவனும் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்தான், எல்லாமே இடிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் கடைசியாக இவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. எனக்கு ஒரு கண் பார்வை போகட்டும் அப்படின்னா, எனக்கு ஒரு கண் பார்வை போகட்டும் அப்படின்னா. நைட்டு போய் படுத்து காலில் எந்திரிச்சான், ஒரு கண்ணு தெரியலை. இவனுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி பார்த்தீங்களா பொறாமை உள்ளவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? ஏத்த கடைக்காரனுக்கு இன்னைக்கு ஆமாம் எந்திரிச்சு வேகமாக கடைக்கு வந்தான். ஆமாம், இன்னைக்கு அவன் திறக்க போகிறது கிடையாது. என்ன, அவனுக்கு 2 கண்ணு என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. வந்த இவனுக்கு முன்னாடி அவன் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். எட்டி பார்த்தான், அவனுக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது. ஓய் அப்படின்னா, என்னடா 3 காட்டுற அப்படின்னா, 3 தெரியுதா அவனுக்கு? இவனுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. கடைக்குள்ளே போய் சட்டரை போட்டுட்டு, ஏய் கடவுளே இறங்கி வா. உடனே இந்த தேவதூதன் வந்தான். என்னடா கத்துற, என்ன காரியம் பண்ணியிருக்க? என்ன காரியம் பண்ணேன்? எனக்கு ஒரு கண் தெரியக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவனுக்கு எப்படி 2 கண்ணு தெரியுது? எல்லாம் கணக்கு ஒன்று தானடா. உனக்கு ஒரு கண்ணு தெரியக்கூடாதுன்னா ஒரு கண்ணு என்ன செய்யணும்? தெரியணும்ல. அவனுக்கு 2 கண்ணு தெரியுது. ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இப்போ இன்னொரு கண்ணு போட்டுன்னு சொல்ல முடியுமா இவனுக்கு? பாருங்க பாருங்க, எனக்கு அதாவது எனக்கு கிடைக்காத ஒருத்தனுக்கு என்ன செய்யக்கூடாது? கிடைக்கக்கூடாது. இது நல்ல குணமா? அதாவது இது என்னத்தை ஏற்படுத்துதுன்னா, நமக்குள்ள ஒரு பதட்டத்தை படபடப்பை
படபடப்பை என்ன செய்யுது, ஏற்படுது. என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ முடியல. என்ன ஆமா பாருங்க, தாவீது மாதிரி நல்லவன் ஒருத்தன்மை கிடையாது. ஒருவேளை சவுல் இந்த தாவீதை நல்லா வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வச்சு இந்த ராஜ்யத்தை எவ்வளவோ அவன் கட்டி எழுப்பியிருந்திருக்கான். ஏன்னா சவுல் ஒரு பராக்கிரமசாலி. சவுலுக்கு ஒரு இயல்பாக ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. யாராவது ஒரு பராக்கிரமசாலியை கண்டா அவன் தன்னோட என்ன செய்வான், சேர்த்து கொள்ளும். அப்படி ஒரு நல்ல கேரக்டர் இருந்தவன். இவனுக்கு என்னமோ தாவீதனுடைய விஷயத்துல பொறாமை. அதனால அந்த பொறாமை, இவனுக்குள்ள இருந்த அந்த பொறாமை தாவீதை இவனுக்கு எதிரியாக்கி விட்டது. காலம் முழுசும் சவுல் நிம்மதியாவே என்ன செய்யல, தூங்கலைங்க. பாருங்க, இவ்வளவு மன வியாகுலங்கள் ஏன்? பொறாமை. அதனால பொறாமப்படக்கூடாது. புரியுதா? மூணாவது, பொறாமை நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை, நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிற சாதனைகள் எல்லாத்தையும் மறக்க செஞ்சிடும். பாருங்க, நம்மகிட்ட என்ன இல்லை, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்மகிட்ட என்ன இல்லை? இருக்க வேண்டியது இருக்கா இல்லையா? இப்போ நம்மகிட்ட இருக்க வேண்டியது, அதாவது நம்மகிட்ட இருக்க வேண்டியது கூட இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய இருக்கா இல்லையா? ஆனால் இந்த பொறாமை என்ன செய்யும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறத நினைவுக்கு கொண்டே வராது. யாரையோ பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையே அப்படின்னு அது என்ன செய்யும், ஏங்க வைக்கும். ஆமாங்க. ஸோ நமக்கு இருக்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமா இல்லையா? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படலாமா? படக்கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த, அதான் இப்போ எது தேவபக்தி? போதும் ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் என் தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க, போதும். ஒரு 4வது நூற்றாண்டில் ஒரு கத்தோலிக்க துறவி இருந்தார். நல்ல பரிசுத்தவான். எப்போதும் அவருடைய முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஜனங்களுக்கு ஏராளமாய் நன்மை செய்தவர். நல்ல உற்சாகமாக ஊழியம் செய்வார். இப்போ இந்த பிசாசு அவரை எப்படியாவது விழத்தள்ளணும் அப்படின்னு பிளான் போட்டு நிறைய குட்டி பிசாசுகளை அனுப்பி பல சித்து வேலைகள் செய்தது. ஆனால் இந்த பரிசுத்தவான ஒருத்தரும் கெடுக்க முடியலை. அவருடைய சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியலை. உற்சாகத்தை யாரும் தடுக்க முடியலை. ஊழியத்தை யாரும் நிறுத்த முடியலை. கடைசியில் இந்த எல்லா குட்டி பிசாசுகளையும் வாபஸ் வாங்கிட்டு பெரிய பிசாசு களத்தில் இறங்குச்சு. இதுவரைக்கும் இந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாக செயல்படுத்தப்படாத திட்டங்களே இல்லை. எல்லா திட்டங்களையும் இந்த பரிசுத்தவான் முறியடித்து கர்த்தருக்காக ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி இந்த பெரிய சாத்தான் என்ன சதி திட்டத்தை போட்டு இந்த பரிசுத்தவானை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற நேரத்தில் இந்த பிசாசு இந்த பரிசுத்தவான், இந்த துறவி காதில் ஒரு காரியத்தை சொன்னான். என்ன தெரியுமா? ஆமாம், நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருக்கிற. ஆமாம். எவ்வளோ நல்லவனா இருக்க. ஆமாம். உனக்கு எவ்வளோ ஞானம் இருக்கு. ஆமாம். உனக்கு எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆமாம். பிறகு ஏன் பிஷப் பட்டத்தை உனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான். அன்னைக்கு அவர் மூஞ்ச தொங்க விட்டவர் தான். பாருங்க, பல நேரம் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். நம்ம என்ன செய்யலை, நம்ம என்ன ஜெபம் பண்ணல, நம்ம என்ன நற்கிரியை செய்யலை, நம்மகிட்ட என்ன நல்ல குணம் இல்லை, ஏன் அவங்களுக்கு நன்மை நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, நம்மளும் நல்லா தான் இருக்கிறோம். நம்ம மற்றவர்களை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இது என்ன செஞ்சிருது, ஏன்னா அதை ரொம்ப உயர்வாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம்ல. இப்போ இவர் அந்த பிஷப் பதவியை ரொம்ப உயர்வாக நினைக்க ஆரம்பித்த உடனே இப்போ இது வரைக்கும் இவர் இருந்த நிலை உன்னத நிலை, அதாவது பிசாசே
கண்டு பயந்த நிலை, உன்னத பரிசுத்தம். இவரை வீழ்த்த முடியலடா அப்படின்னு சொல்லி பிசாசே சங்கடப்பட்ட ஒரு உன்னத நிலையிலிருந்து இப்போ விழுந்தாரா இல்லையா? எப்படி விழுந்தாரு? மற்றவங்களை பார்த்துட்டு இவர் அது என்னமோ பெருசுன்னு நினச்ச உடனே தன்னிடத்தில் காணப்பட்ட அந்த உயர்ந்த நிலை அவருக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் அழகு குறைவாக என்ன செய்யும், தெரியும். அதனால் பொறாமை அது நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை மறக்க போய் பாருங்களேன். சவுல் சாதாரணமானவனா? அவன் ராஜாங்க, இஸ்ரவேலின் முதல் ராஜா. எவ்வளோ பெரிய மேன்மைக்குரிய ஸ்தானம். தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். ஒரு டைம் வந்தான், கோலியாத்தை வீழ்த்தினா, உடனே ஜனங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு சொல்லி அவனை கொஞ்சம் உசத்தி பேசினாங்க. பாருங்கள், சில நேரம் நம்மகிட்ட வந்து யாரையாவது பற்றி யாராவது உசத்தி பேசினா நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. உடனே நம்ம அவங்கள பற்றி ஒரு 4 குறைய சொல்லி நம்மளே திருப்தி பட்டுக்கிடுவோம். உசத்தி பேசினாங்க, ரைட்டு, இருந்துட்டு போகுது. அதனால் என்ன, எந்த மனுஷனுக்கும் உயர்வு யார்கிட்டந்தான் வருது? கர்த்தர்தான் வருது. ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை என்ன செய்கிறார், உயர். நல்லா இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயர்வு கர்த்தரால் வரும். எவன் உயர்த்தப்பட்டாலும் சரி, காட்ஸ் ஃபேவர் அவனுக்கு இருக்குது, அவ்வளோதான், அவ்வளோதான். அது ஏதோ ஆக்சிடென்டல் கிடையவே கிடையாது. ஆனால் சவுலுக்கு பாருங்க பொறுக்க முடியலை. இப்போ இவன் ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம், இவன் ராஜா. தாவீதை அன்னைக்கு தற்செயலாக ஒரு சம்பவத்தில் புகழ்ந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாளுமா மக்கள் புகழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க? இல்லை. ஆனால் சவுல் அதை விடலை. சவுல் அந்த எண்ணத்திலே தான் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும் வாழ்ந்தான். நம்மளை விட தாவீது பெரிய ஆள், நம்மளை விட தாவீது பெரிய ஆள் ஆகிட்டான், நம்மளை விட தாவீதை ஜனங்கள் உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை விட தாவீது இப்போ ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் சவுலை விட்டு நீங்கவே இல்லை. பாருங்கள், அவனுடைய ஸ்தானம் அவனுக்கு தெரியலை, அவனுடைய அதிகாரம் அவனுக்கு தெரியல, அவனுடைய பராக்கிரமம் அவனுக்கு தெரியல, அவனுடைய அபிஷேகம் அவனுக்கு தெரியலை. ஏன்? அடுத்தவனை பார்த்ததுனால தான். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒரு ட்ராக் இருக்குது. அவங்க ட்ராக்ல அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, அவ்வளவுதான். என் ட்ராக்கில் நான் ஓடுறேன், உங்கள் ட்ராக்கில் நீங்கள் ஓடுறீங்க. என் ட்ராக்கில் ஓடுறதுக்கு நீங்கள் வர முடியாது. பிறகு உங்கள் ட்ராக்கில் யார் ஓட? என்ன சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் என்னைய பார்த்தோ நான் உங்களை பார்த்தோ பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமாம். அடுத்து 4வது, பொறாமை என்ன செய்யும்னா தேவன் மேல் கண்களை பதிக்கிறதுக்கு பதிலாக போட்டியாளர்கள் மேலே கண்களை பதிய வைக்கும். அதாவது நம்ம வந்து தேவனை சிந்திக்கிறது தான் ஆரோக்கியமான மனநிலை. ஏன்னா கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். யார் சொன்னா? தாவீது சொன்னார். பாருங்கள், தாவீதுக்கு இருந்த ஆரோக்கியமான மனநிலையை பாருங்கள். கர்த்தரை எப்போதும் நான் அவரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். சரி, இப்போ சவுலுக்கு தாவீது மேலே பொறாமை. சவுல் யாரை நினச்சிக்கிட்டே இருந்தான்? தாவீத. அவனை எப்படி கொல்லலாம், அவனை எப்படி நாட்டை விட்டு துரத்தலாம், அவன் கதையை எப்படி முடிக்கலாம். அதனால் அவன் கண்ணு யார் மேலே இல்லை? தேவன் மேலே இல்லைங்க. தேவன் அவன் தேடலை. இதுதான் ஒரு பெரிய வீழ்ச்சி. அதனால் நமக்கு இந்த பொறாமையான எண்ணங்கள் வரவே கூடாது. வந்தால் அந்த மனிதர்களோடையே தான் நம்ம வாசம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம யார் கூட வாசம் பண்ணணும்? தேவனோடு கூட வாசம் பண்ணணும். மனுஷரோட என்ன செய்யக்கூடாது. பாருங்கள், பல பேர் மனுஷரோட என்ன செய்கிறீங்க, வாசம் பண்ணுறீங்க. தெரியுதா நான் சொல்கிறது என்னன்னு? புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க, அவர் போயிடுவார், நீங்கள் பின்னாடியே போவீங்க. இவன் தான் பேசிட்டான், என்னைய பேசிட்டான்.
நடுராத்திரி வீட்டில் இருக்கிற ஆளை எழுப்பி அவன் எப்படி பேசினான் பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் எங்கே இல்லை, இந்த வீட்டில் இல்லை, தேவையா? பேசினவன் போயிட்டான், நம்ம ஏன் அவன் முன்னாடி போனோம்? அப்போ இந்த பொறாமை வந்த உடனே நம்ம அவங்க வீட்டிலேயே போய் குடியேறிடுவோம். ஆரோக்கியமானதா? தேவையில்லை நமக்கு. பாருங்கள், அது எவ்வளோ பெரிய இழப்பை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பாருங்கள். நம்ம கடமையை மறந்துடுவோம், நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். இப்போ சவுலுக்கு அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தாவீதை தீர்த்துக்கிட்டுறதுக்கேற்ற அவன் என்ன செஞ்சான்? பிரயாசப்பட்டான் பாருங்கள். தன்னுடைய ராஜ்யத்தை அவன் வழி நடத்துறதுக்கு அவன் பிரயாசப்படலை, தன்னுடைய படைபலத்தை பெருக்கிக் கொள்ள அவன் பிரயாசப்படலை. இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு யுத்தம் வந்தது. இவனால் அந்த யுத்தத்தில் என்ன செய்ய முடியலை? ஜெயிக்க முடியலை. சரி, இவ்வளோ அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுறான். கர்த்தருடைய சத்தத்தை இவனால் என்ன செய்ய முடியலை? கேட்க முடியலை. ஆண்டவருடைய கிருபை அவனால் பெற முடியலை. காத்திருந்து ஜெபிக்க முடியலைங்க அவனுக்கு. கடைசியில் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி குறி சொல்லுகிற ஸ்திரீயின் இடத்துல குறி கேட்க போயிட்டான். என்ன பயங்கரம்னு பாருங்க. அதனால் பொறாமை இருக்கவே கூடாது. யாரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கண்களை யார் மேலே தான் வச்சுருக்கணும்? ஏசப்பா மேலே மட்டும்தான் நம்ம கண்ணை என்ன செய்யணும்? வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் நிறையா பேர் மனுஷர் மேலே கண்ணை வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு ஏசுநாதர் போட்டு கொடுக்குறாரு. மனுஷர் மேலே தான் நமக்கு, அவங்க தான் கண். அவங்க இந்த சேலையை உடுத்திட்டாங்களா? ரைட்டு. அவங்க இந்த மாதிரி போட்டாங்களா? ரைட்டு. அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க? ஓகே ஓகே ஓகே. அவங்க எந்த காலேஜு? ஓ ரைட் ரைட். அவங்க எங்கே வீடு கட்டுறாங்க? ஓ ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. அவங்க எந்த ஊரில் மாப்பிள்ளை பார்த்தாங்க? ஓ தேவையா எனக்கு? பாருங்களேன், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு உண்டு, ஆம் சிறப்பான. பார்த்தீங்களா? இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டிங்க. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தேவனுக்கு பிரியமானவன், அவருடைய பார்வையிலே நான் வெளியேற பெற்றவன். என்ன, ஆண்டவர் என் மேலே பிரியமாய் இருக்கிறார். நேர்த்தியான இடத்துல எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமாம், அவர் என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமாம். அதனால் நம்ம கண்கள் யார் மேலே இருக்கணும்? கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தாவீது சொல்லார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதனால் நம்முடைய மனமெல்லாம் தேவன் நிறைந்திருக்கணும். மனுஷர் மேலே நம்ம கண்களை வைக்க எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்? கடைசியாக இந்த பொறாமை நம்மை சதிகாரர்களாகவும் கொலைகாரர்களாகவும் மாற்றிவிடும். என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஏங்க, காயின் ஆபேல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வெட்டிவிட்டாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருப்போம் நம்ம? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறீங்கல்ல, எப்படி இருப்பீங்க? யாருக்கு தெரியும்னு? சர்ச்சுக்கு வந்துட்டு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் காயினை கொண்டு விட்டான். அதுவும் எதுக்கு தான்? சர்ச்சுக்கு வந்துட்டு போனதுக்காக தான். ஒன்றை மட்டும் பாஸ்டர் நல்லா பேசுகிறாரு, என்கிட்ட பாஸ்டர் என்ன செய்ய மாட்டேங்காரு. ஒன்றை மட்டும் விசுவாசிகள் எல்லாம் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ராஜாவும் மந்திரியும் நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக போனாங்களாம். கடை வீதி வழியாக போகும்போது எல்லோரும் மரியாதை செலுத்தினாங்க. ஏன்னா ராஜா உடையில் வர்றாரு. ஆனால் மந்திரியை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க. ஒரு தெரு தாண்டி முக்குக்கு போனோடனே ராஜா ஒரு ஓரத்தில் போய் சட்டையை பிடிச்சி, யோ என்னையா நடக்குது? இந்த நாட்டில் நீர் ராஜாவா நான் ராஜாவா? நீங்கள் தான் ராஜாவே, நீங்கள் தான் ராஜா. பிறகு ஏன் மக்கள் என்னை பார்த்து சிரிக்காமல் உம்மை பார்த்து சிரிக்கிறார்கள்? யோ கூமுட்ட ராஜா, கையெடு முதல்ல. அது ஏன் என்றால், நீர் ஜனங்களை பார்த்து முறைக்கிறீர், நான் ஜனங்களை பார்த்து சிரித்தேன், அதனால் அவர்கள் என்னை பார்த்து என்ன செய்கிறார்கள்? அப்போ தான் இந்த ராஜாவுக்கு அறிவு வந்துச்சான்.
பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நமக்கு பாஸ்டர் பேசணும்னா நீங்கள் என்ன செய்யணும், வந்து பாஸ்டர்கிட்ட பேசணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். யாராவது நீங்கள் சிரித்து நான் சிரிக்காமல் இருந்திருக்கேனா? ஏன் சிரிங்க பார்க்கலாம். சிரிச்சேன் பார்த்தீங்களா? நான் யாரையும் ஒருவேளை உங்களை பார்த்து சிரிக்கலைன்னா கண்டிப்பாக என் கண்ணு தெரிலன்னு தான் அர்த்தம். அதுவும் போக போக ரொம்ப மோசமாக தான் போகுது. ஆனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்குன்ட்டு என்னால் இப்படி கூர்ந்தும் பார்க்க முடியலை, அசிங்கமாக இருக்கும்ல. ரோட்டில் இப்படி போகும்போது இப்படி கூர்ந்து பார்க்குறக்கும் சங்கடமாக இருக்குது. சில நேரம் இப்படி கூர்ந்து பார்க்கும்போது யாரோ மாதிரி தெரியுமா, நான் வணக்கம் போட்டுருவேன். அவன் பக்கத்தில் வரைக்கும் பார்த்து இவன் எதுக்கு நமக்கு வணக்கம் போடுறான் அப்படின்ட்டு போகிறான். இப்படி பல தீமைகள் நடந்ததுனால தான் இப்போ நான் வந்து அப்படியே போயிடுறது. அதுக்குன்ட்டு நம்ம பிள்ளை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆமாம். ஸோ இந்த பொறாமை நம்மை சதிகாரர்களாக, கொலைகாரர்களாக மாற்றி விடுகிறது. அதுதான் அந்த தாவீது பாருங்கள், தாவீதை கொல்ல சவுல் எவ்வளவு சதி பண்ணுறான். ஏங்க சவுல் எவ்வளோ நல்லவன், அவனுடைய ஆரம்பம் அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. தேவன் யாரையாவது சாதாரணமாக தெரிந்து கொள்வாரா? அவன் அவ்வளோ தேவ பக்தி உள்ளவனா இருந்தவன் எப்படி இப்படி மாறினான்? 1 சாமுவேல் 18:11 அந்த வசனங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்துவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். இப்போ என்ன பயங்கரமாக இருங்கள, வீட்டுக்குள்ளே இத்தனைக்கும் இவனுக்கு ஒரு மாதிரி மனநல பாதிப்பு இருக்குங்கிறதுக்காக அவன் சுரமண்டலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அவன் மேலே அவ்வளோ கோபம், ஈட்டி எடுத்து என்ன செய்கிறான், எறிகிறான். 1 சாமுவேல் 18:17 பாருங்கள். 18:17 என் கை அல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சதிகாரர்களாக விடுவோம்னு சொன்னேன்ல, சதி திட்டம் போடுறான். எப்படி தெரியுமா, தாவீது வாப்பா, தாவீது நல்லா இருக்கியாப்பா, என்ன இன்னைக்கு சவுல் ரொம்ப வலிகிறாரு, தாவீது உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமை எனக்கு கிடைக்க மாட்டான்ப்பா, என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ன உடனே நமக்கு ஆசையாக தானே இருக்கும். ராஜா மகானா, சரிங்க ராஜா, தம்பி அது ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத, அதாவது நான் உனக்கு கொடுத்துடலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல, ஆமாம், அதனால் நான் உன்ட்ட வந்து வேற ஒன்றும் பெருசாக கேட்கல, நான் தெரியும் உனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு, நான் ராஜாவாக இருக்கிறதுனால நீ பெருசாக ஒன்றும் எனக்கு கொடுத்துடவும் முடியாது, அதனால் நீ பெரிய ஆள் பற்றியா, நீ வந்து பெரிய ஆள், கோலியாத்தையே கொன்னவன், அதனால் என்ன செய்ய, ஒரு 100 பெலிஸ்தியர்களை வெட்டிட்டு வா, நான் உன்னுடைய சாதனையை பாராட்டிய மகளை நான் தர்றதா நான் ஜனங்களுக்கு அறிவிச்சேன்னா தோணாது, மக்களுக்கு எனக்கும் ஒரு கௌரவம், ஒரு வீரனுக்கு நான் பொண்ணு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கௌரவம். கேட்குறக்கு எப்படி இருக்குது, கேட்குறக்கு எப்படி இருக்குது, ஒரு சீரியல் பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஆனால் வேதம் சொல்லுது, என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு இந்த திட்டத்தை சொல்கிறான். அப்போ இவன் மகளை உண்மையாகவே கொடுக்கணும்னு நான் நினச்சி சொல்கிறான் இல்லை. அந்த 100 பேரை வெட்டுறதுல ஒருத்தன் தாவீதை வெட்டினா, அப்பாடா அந்த நாள் இன்ப நாள், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம், எப்படியாவது இவன் சாகணும். பாருங்கள் என்ன எப்படி ஒரு சதிகாரனாக மாறிட்டான் பாருங்களேன் இந்த சவுல். அப்படி நிறையா வசனங்கள் பைபிளில் இருக்குதுங்க. அதனால் மோசமான குணம், பக்கத்தில் பேசணும், மோசமான குணம். எது மோசம்? இந்த பொறாமை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை எழும்ப நம்ம அனுமதிக்கவே கூடாது. அப்படி ரொம்ப மோசமாக உங்களுக்கே பிடிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாருங்கள், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா அடிச்சுக்கோங்க இதயத்தில். என்ன ஆமாங்க, ஏதோ பெரிய பாவம் பண்ணதுனால நீங்கள் பாவி நீச பாவி நானையாங்கிற அடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மோசமான குணங்கள் இருந்தாலே நம்ம என்ன சொல்லிக்கணும், பாவி நானையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நல்ல குணங்களை வாங்கிக்கிட்டோம்னா அது நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், சொஸ்த மன உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பொறாமையோ எலும்புரைக்கு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த பொறாமையை மேற்கொள்ள ஒரு நல்ல வழி என்ன தெரியுமில்ல, ஆண்டவரை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. ஆமாம்,
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நினைக்கணும். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அது தேவனுடைய கிருபைல்ல. யோசித்து பாருங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது, இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்னத்தையோ இல்லாத நினச்சி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்க. என்ன சரி, இப்போ நான் ஏ, இன்னொன்று பின்னு வச்சுக்கிடுவோமே. நான் ஏ, பி. பி வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். திடீர்னு பி வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். நான் சாதாரண நிலையில் இருக்கிறேன். பி கோடீஸ்வரன் ஆகிட்டான், நான் சாதாரண நிலைக்கு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கணக்கு போடுறேன். ஆண்டவரை இங்கே உட்காருங்க, இந்த கட்டத்தை போடுங்க, இதில் 2 பேரும் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள், 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் செய்கிறோம். இப்போ இன்றைக்கி அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஸோ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? உங்கள் கணக்கு ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? என்ன அவன் செஞ்சுட்டான்னு இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆண்டவர் இங்கே வா உட்கார், போய் கட்டம் போட்டு அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான்ல, அவன் ஒரு இன்னொரு 5 வருஷத்தில் செத்துருவான். நீ என்ன செய்ய போகிற? நான் சொல்கிறது புரியுதா? ஏங்க வயிற்று வலி தலைவலி அவனுக்கு தாங்க தெரியும். நீங்கள் ஒருத்தனை பார்த்து ஏங்குறீங்கல்ல, அவன் பாவம், அவன் நம்மளை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஏன்னா அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. அவன் என்ன நினைப்பான்? அந்த ஆள் வேறு நல்லா இருக்கான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் இது ஒரு மாயை, இது ஒரு மாயை. பொறாமை வந்து ஒரு மாயை. அதனால் ஒரு நாளும் நம்ம பொறாமப்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். உங்கள் இருதயம் எப்போதும் ஆண்டவருக்குள்ளே களி கூர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன செய்யாது, உங்களுக்குள்ள வரவே செய்யாது. நான் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்களா, வாழ்த்துங்க, நல்லா இருக்கட்டும். ஏன்னா எந்த நன்மையான ஈவும் யார் கொடுக்கறது? அப்போ ஒரு உயர்வு ஒருத்தனுக்கு வருதுன்னா யார் கொடுத்தது? கர்த்தர். நம்ம அவனை வெறுத்தோம்னா அவனுக்கு உயர்வு கொடுத்த கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். எதுக்கு நமக்கு அந்த தேவையில்லாத வேலை? என்ன சொல்கிறீங்க? நமக்கு போதும். இப்போ இருக்கிற வாழ்க்கையவே சமாளிக்க முடியல. என்ன சொல்கிறீங்க? இனி நம்ம நின்று சொல்ல. அதனால் கர்த்தருக்குள்ள எப்போதும் எப்படி இருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தில் ஏதாவது சந்தோஷம் வந்திருக்குதான்னு பாருங்கள். பார்க்குறதுலையாவது ஒரு சந்தோஷம் வரும்ல. அப்படியே வீட்டுக்கு போங்க, என்ன அப்படியே இருந்துருங்க, சந்தோஷமாகவே என்ன செஞ்சுருங்க, இது யாரு கூடயும் போட்டி போடாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. எவனும் எப்படியும் போகிறான், நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் நாளைக்கு கர்த்தர் நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். நமக்கு நாமே சூனியம் என்ன செஞ்சுக்கிடக்கூடாது, வச்சுக்கிடக்கூடாது. பொறாமை என்னது? கேன்சர். தேவையா நமக்கு? மன மகிழ்ச்சி. யாரெல்லாம் கேன்சர் வராமல் நான் நல்லா வாழணும்னு விரும்புகிறீங்க, புரியுதா? எது ரொம்ப முக்கியம்? மன மகிழ்ச்சி. அதுதான் மருந்து. எப்போதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இருப்பீர்களா? எழுமுங்க, ஜெபம் பண்ணுவோம். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், தாங்கி நடத்துதலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. தாங்கி நடத்தலை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. பாடுங்க. ஓ ஜீசஸ், நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது, நாளும் போதாது. ஓ நாவும் போதாது, நாளும் போதாது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது, பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது
ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றது. ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள். ஓ தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம். ஆமாண்டவரே ஜீசஸ். ஓ நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, ஆயுளும் போதாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு பாலா ராஷா பலக்கர் அதலரமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற ஆயுசு நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற சுகபலனுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் என் வாழ்க்கையிலே செய்த எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதம் கல்லில் இடராதபடி காத்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். தூதரில் எனக்காக அனுப்பியிருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் கண்களில் தயவை தந்திருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தீமையானவைகள் நடக்காதபடி என்னை காத்து வருகிறீரே எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே பொறாமை எனக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பொறாமை எனக்குள்ள வரவே கூடாதாப்பா, வரவே கூடாது. அது என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது ராஜா. ஆண்டவரே என் இருதயத்தை நல்ல இருதயமா மாற்றுங்க ஆண்டவரே. ஓ மற்றவங்க நல்லா இருந்தால் அதை நினச்சி என் இருதயம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. என் கூட இருக்கிறவங்க முன்னேறினா அதை நினச்சி நான் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஓ எனக்கு கிடைக்காத ஏதாவது ஒன்று மற்றவர்களுக்கு கிடைச்சா அது என்னை கொஞ்சம் கூட வருத்தப்படுத்த கூடாது ராஜா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்ல வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருடைய சரீரத்தை சுகமாக்க விரும்புகிறாரு. உங்கள் இருதயம் நல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுகம் வந்துடும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதுதான் எல்லாவற்றுக்கும் மருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சொஸ்த மனத்தை கர்த்தர் கொடுங்க. சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஜீவன். சொஸ்த மனம் உடலுக்கு ஆரோக்கியம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் அந்த ஆரோக்கியமான மனநிலையை பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா விதமான பயத்தையும் அவிசுவாசத்தையும் நீக்கி போடுங்க. கசப்பு வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இருதயம் மேட்டிமையா இருக்கக்கூடாது ராஜா. மனத்தாழ்மைய கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இருதயம் மகிழட்டும். எப்போது இருதயம் களி கூர்ந்து இருக்கட்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக எப்போதும் திருப்தியாய் வாழ ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நல்ல குணசாலிகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள் எங்களோட கூட பேசுனீங்க. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மறக்கவே கூடாது ராஜா. ஆண்டவரே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, எப்போதும் நாங்கள் நன்மை செய்கிறதுல தான் எங்களுக்கான மேன்மை இருக்கிறது என்கிற தெளிவை, மனத்தெளிவை கர்த்தர் எல்லாருக்கும் தாங்க. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாத தேவன், ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிறது இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் சகல துதிகரமையுமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.